पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் வருஷ ஆரம்பத்திலிருந்து சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி சரியான ஆங்கில தேதி மே 11, 2025 அன்று புதனின் ஆட்சி வீடான மிதுனத்துக்கு மாறுகிறார். அங்கிருந்து துலாம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3 ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக செய்கிறார். மிதுனம் மேசராசியினருக்கு திருத்தீய ஸ்தானமாகும். ஜோதிட கலையின் விதிகளின்படி ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத செலவுகளில் பண விரயமாகும். சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சிறு குடும்ப விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டியது இருக்கும். திருமண முயற்சிகளில் அதிகமாக பாடுபட வேண்டியது இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் டென்ஷன் உண்டாகும். வரும் சுமார் 1 வருட காலத்திற்கு திட்டமிட்டு செலவு செய்வது குடும்பத்துக்கு நல்லது. அடுத்தபடியாக உத்தியோகம். குடும்ப கவலைகளினால் அலுவலகத்தில் அன்றாட பணிகளில் மனதை செலுத்துவது சற்று கடினம். அடிக்கடி முன்கோபம், பொறுமையின்மை, சக ஊழியருடன் சந்தேகம் ஆகியவை மனதை வருத்தும். பிறருடன் பழகுவதில் பொறுமை அவசியம். சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேணாம். இது மிக மிக முக்கியம், மறந்து விடாதீங்க. மேல் அதிகாரிகளுடன் அலுவலக கடமைகள் பற்றி விவாதிக்கும் போதும் சாதுரியம், கட்டுப்பாடு அவசியம். சில தருணங்களில் நிதானத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. தொழில் வியாபாரம். அடுத்து வரும் சுமார் 1 வருட காலத்திற்கு குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று
குரு பகவான் கடகராசிக்கு மாறுகிறார். மீண்டும் மார்கழி 6ஆம் தேதி, அதாவது 21/12/2025 தேதியன்று மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதன் பிறகு அவரது சஞ்சார நிலையினால் உங்களுக்கு நன்மை எதுவும் ஏற்படாது. இருப்பினும் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளினால் துலாம், விருச்சகம், கும்பம் ஆகிய ராசியினர் நன்மை பெறுகிறாங்க. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கும் விலை உங்கள் சரக்குகளுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும். கூடிய வரையில் வரும் 1 வருட காலத்துக்கு கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்வது நல்லது. இல்லாவிடில் பணத்தை இழக்க நேரிடும். அடுத்தது கலைத்துறையினர். அடுத்து வரும் 1 வருட காலத்திற்கு குரு பகவானால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கறதில் பயனில்லை. வாய்ப்புகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது சந்தேகம்தான். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் கை நழுவி போவா. கையில் இருப்பதை சிக்கனமாக செலவு செய்வது நல்லது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மை எதுவும் ஏற்படாது. ஆயினும் கடகம், விருச்சகம், கும்பராசியினர் அளவோடு நன்மை அடைவாங்க குரு பகவானின் பார்வை சக்தியினால். அடுத்தது அரசியல் துறையினர். குடும்ப பிரச்சனைகளினால் கட்சி பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாகுங்க. திருமணமாகி உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை சற்று கடுமையாக இருக்கும். ஜனனகால கிரகநிலைகள் சாதகமாக இல்லையெனில் விவாகரத்து வரை சென்றுவிடக்கூடாது. கூடிய வரையில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வதும் விவேகமாகும். மாணவ மாணவியர். குடும்ப சூழ்நிலை பாடங்களில் கவனம் செலுத்துவதை பாதிக்க மனதில் நிம்மதி குறையா. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணத்தட்டுப்பாடு கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு பள்ளி மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதற்கு குரு பகவான் கல்வி கிரகமாகிய புதனின் ராசியான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறது எடுத்துக்காட்டுது. பாடங்களில் மனதை செலுத்த இயலாமல் சில பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். குரு பகவானின் சஞ்சாரத்தில் வரும் 1 வருட காலத்திற்கு ஏற்ப மாறுதல்கள் உங்களை அதிகமாக பாதிக்காதுங்க. அதுக்கு பதிலாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய கும்பராசியில் அமர்ந்து சனி பகவானையும் ராகுவையும் குரு பார்க்கறது பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க உள்ள கிரகநிலையாகும். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகத்தையும் அளித்து அருளுகிறார். குரு பகவான் கால்நடைகளின் பராமரிப்பில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். பயிர்கள் செழித்து வளரும். சிலருக்கு நவீன விவசாய உபகரணங்கள் கிடைக்கும். அடுத்தது பெண்மணிகள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் குரு பகவானின் சஞ்சார நிலை பெண்மணிகளுக்கு அதிக நன்மைகளை அளிக்க வாய்ப்பில்லை. மிதுன ராசியை விட்டு கடகத்துக்கு மாறும்போதும் பின்பு வக்ரகதியில் மிதுன ராசிக்கு திரும்பும்போதும் அவர் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. குடும்ப பிரச்சனைகள் நீடிக்கின்றன. குடும்ப நிர்வாகத்தினால் ஏற்பட்டிருந்த பணப்பற்றாக்குறையும் நீடிக்குது. மேசராசி பெண்மணிகள் குரு பகவானின் கருணைக்காக பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்கும்.
இதை எளிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நாம் சொல்லுகிறோம். இவற்றில் எவை உங்களுக்கு வசதியாக உள்ளதோ அவற்றை மட்டுமே செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அறிவுரை: திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. நெருங்கிய உறவினருடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளணுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ அல்லது உங்கள் பூஜை அறையிலோ வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மண் அகலில் பரிகார தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அற்புத பலன்கள் கிடைக்குமுங்க.